ஷேய் பிஸ்டோ பிரமா எல்லாம் கேட்டுக்கோடா. புறா அழிச்சு வச்சிருக்கிய. மந்திரி இதுக்கு தான் உட்காந்துருக்கான் நாற்காலி சேரில். தோல் வியாபாரத்துக்கு மந்திரி, சரியா? பால் வியாபாரத்துக்கு மந்திரி, விவசாயத்துக்கு மந்திரி. எப்படி இதை கண்டார வலிமை உட்காந்து பாலாக்கி வச்சுருக்கான் பாரவாக்காளி மந்திரி குயிமை பூரா. பிறகு 2ஆம் நம்பர் தயாரிக்கானா அதுக்கு ஒரு மந்திரி. எப்படி கலெக்டர் தாசில்தார் கையெழுத்து போட்டு கொடுக்குறதுக்கு லைசன்ஸ் கொடுக்குறதுக்கு மந்திரி. இதெல்லாம் விளையாட்டாடா? விளையாட்டா? தூக்கி போட்டு மேய்ச்சி போடட்டார் முக்கால் சத்தியம். இல்லை நல்லா கேட்டுக்கோங்கடா. இல்லை இயற்கை தன்மை கடவுள் பூமியில் கொடுத்தாரு. நீங்கள் செயற்கையில் படிப்பு கல்வியால் புளுத்தி படிப்பால் பூரா பாலாக்கி வச்சிருக்கியடா. தமிழ் வார்த்தை, தமிழ் பண்பாடு, தமிழ் மொழி, தாய் மொழி. இந்த மொழியில் தமிழ்நாட்டுக்கார குயிமனுக்கு காதில் உள்ளவனும் கண்ணால் பார்க்கணும். டெல்லியிலேருந்து அமர்நாத் ஜோதிலிங்கிறது ராமேஸ்வரம் வரைக்கும் அவன் டப்பிங் பண்ணி காட்டுக்கணும். என்னடா அடி சாமி அடி ஐயா கடவுள் கடுமையாக கணக்கு போடுறாரு. பூரா பாலாக்கி வச்சுருக்கோம். அப்போ அடி கொடுப்பாருன்னு அப்போ தான் டெல்லியிலேருந்து ஆந்திரா வரைக்கும் பார்ப்பான். இந்த தமிழ்நாட்டுக்கார குயிமை மூக்கை தூக்கிட்டே அலைவான். மோசம். ஆணும் பெண்ணும் மட்டத்தில் மட்டம் கேடுகட்ட மட்டமான குதிமக்கா. முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. குருட்டு குதிமக்களா மந்திரி போட்டாச்சுடா. மந்திரி குடும்பமே பூமிக்கு இறையா அவனுடைய கறி உடம்பு செதறத்தை எப்படி 2ஆம் நம்பருக்கு மந்திரி உட்காந்து ஆட்டுதானோ அதே மாதிரி அவன் குடும்பம் பூமிக்கு இறையாக செதறி விட்டுருவார். முக்கால் சத்தியம் அந்த நேரம் விடுவார் கடவுள். முக்கால் சத்தியம்.